மீனம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். நீங்கள் உங்களுடைய உணர்ச்சிகளால் முடிவு எடுத்திருப்பீங்க. அந்த முடிவுகள் தேவையில்லாத ஒரு தவறான விஷயங்களில் உங்களுடைய வாழ்க்கையை உங்களுக்குள்ள போக வைத்திருக்கும். அவசரப்பட்டு அள்ளி எறிந்திருப்பீங்க சில வார்த்தைகளையும் சில வாக்குறுதிகளையும். அதை நீங்கள் காப்பாற்ற முடியாமல் இன்னமும் உங்களுக்கு கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். உங்களுக்கு கோபம் வந்தாலோ அல்லது அதிகப்படியான பாசம் வந்தாலோ உங்களால் கட்டுப்படுத்தவே முடியாது. எதை செய்வது என்று தெரியாமல் உங்களுக்குள்ள நீங்களே குழப்பமான சில சூழ்நிலைகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து கொண்டே தான் இருக்கும். அப்படிப்பட்ட ஏதோ ஒரு உணர்ச்சி வசப்பட்ட ஒரு தருணத்தில் நீங்கள் எடுத்த சில தவறான முடிவுகள் உங்களுடைய வாழ்க்கையவே திசை மாற்றி போக வைத்திருக்கும். ஆனால் அது ஏன் நடந்தது, எதற்காக நடந்தது என்று உங்களுக்கே தெரியாமல் இன்னமும் ஒரு குழப்பத்தில் தான் நீங்கள் இருந்து கொண்டுமே இருப்பீங்க. இதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் நடந்து கொண்டு இருக்கு. மிகப்பெரிய ஒரு உண்மையாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயும் இருக்கு. அது ஒரு தொழில் முதலீடாக இருக்கலாம், அல்லது தவறான மனிதரை நீங்கள் துணையாக தேர்ந்தெடுத்ததாக நினைத்து இன்னமும் காலம் முடிந்தும் காலங்கள் கழிந்தும் இன்னமும் அதனை நினைத்து நீங்கள் சில விஷயங்களை செய்ய முடியாமல், சில நபர்களை உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலக்கவும் முடியாமல் தவித்து கொண்டிருக்கக்கூடிய இரவுகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருக்கும். நீங்கள் அவசரமாக காதலித்து ஒரு நபரை நீங்கள் கல்யாணம் பண்ணியிருப்பீங்க. அது உங்களுடைய வாழ்க்கை துணையாக இப்பொழுது மாறியிருப்பாங்க. மாறிய பிறகு அவர்களுடைய நடத்தையும் அவர்கள் நடந்து கொள்ளக்கூடிய விதங்களும் உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கும். இவர்கள் திருமணத்திற்கு முன்பு எப்படி இருந்தார்கள், இப்பொழுது ஏன் இப்படி நடந்து கொள்கிறார்கள் என்று அவர்களிடம் நீங்கள் சொல்லி பார்த்தாலும் சண்டை சச்சரவுகள் ஏற்படும். இதனால அவர்களுடன் நீங்கள் வாழ பிடிக்காம விலகி விடலாமா, விலகினால் நம்முடைய குடும்பத்தோட மானம் என்ன ஆகுவது என்று தெரியாமலே உங்களுடைய வாழ்க்கைக்கு நீங்கள் இதுவரைக்கும் ஓட்டி கொண்டே இருப்பீங்க. இது நிறைய திருமணமான பெண்களுக்கும் சரி ஆண்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயும் இது நிச்சயமா நடந்து கொண்டே தாங்க இருக்கும். அதுலேயும் மீனம் ராசி அன்பர்கள் வாழ்க்கையில நீங்க பிடித்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்க மாட்டீங்க. ஏதோ ஒரு வாழ்க்கை கிடைத்து விட்டது, அதைத்தான் நம்ம வாழ வேண்டும். ஏதோ ஒரு அடிமையை போல உங்களுடைய வாழ்க்கையை நீங்க வழி நடத்தி கொண்டுமே தான் இருப்பீங்க. இதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் நடந்து கொண்டே இருக்கும். எதையும் வெளியில் சொல்ல முடியாமல், உங்களுக்கு பிடித்த விஷயங்களையும் செய்ய முடியாம, ஏதோ ஒரு மனிதனை போல வாழாம ஒரு ரோபோட்டை போல உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வாழ்ந்து கொண்டு மனதிற்குள்ள அடுக்கடுக்கான கவலைகளையும் அடுக்கடுக்கான மனக்கவலைகளையும் சந்தோஷங்களை இழந்து நீங்கள் இருந்த நாட்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் இருந்து கொண்டுமே தாங்க இருக்கும். இந்த ஒரு நிலைமை எப்பொழுது சரியாகும் என்று உங்களுடைய மனதிற்குள்ள நீங்கள் கேட்டு தவித்த நாட்களே உங்களுடைய வாழ்க்கையில அதிகமாகவே இருக்கும். அவசரப்பட்டு வேலை இடத்திலேயோ அல்லது குடும்பத்திலேயோ அள்ளிவிட்ட வார்த்தைகளாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் நீங்க பேசிய வார்த்தைகள் இன்னும் உங்களுக்கு கவலைகளையும் தேவையில்லாத பிரச்சனைகளையும் தேடி கொடுத்து கொண்டேதான் இருக்கும். அன்று மட்டும் நான் கொஞ்சம் நிதானமாக பேசியிருந்தால் என் வாழ்க்கை இப்படி சீரழிந்திருக்காதே என்று நீங்கள் இன்று வரைக்கும் நினைத்து உருகும் ஒரு பல தவறான முடிவுகள் உங்களுடைய மனப்பாரத்தை அதிகரித்து கொண்டேதான் இருக்கும். இந்த மாதிரியான சில தவறுகளும் சில விஷயங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கும். நீங்கள் தனிமையில் இருக்கும் பொழுது அழுத நாட்களும் அழுத இரவுகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டு. வெளியில் உங்களை பார்ப்பவர்கள் இவர் எப்போதுமே சிரித்து கொண்டே இருக்கிறார், எல்லோருடன் கலகலப்பாக பழகுகிறார் என்று உங்களை எப்பொழுதுமே நினைப்பாங்க. ஏனெனில் நீங்கள் உங்களுடைய வழிகளை வெளியில் காட்ட மாட்டீங்க, காட்ட தெரியாது. ஆனால் அந்த புன்னகை முகமூடி பின்னால் எவ்வளவு பெரிய ஏமாற்றம் மறைந்து கிடக்கிறது என்பது தலையணைக்கு மட்டுமே தெரிந்த ஒரு ரகசிய கண்ணீராக இருக்கும். நள்ளிரவு நேரங்களில் உங்களுடைய மனப்பாரம் தாங்காமல் யாரிடமும் சொல்ல முடியாம நீங்க தனியாக அழுது தீர்த்த நாட்கள் இந்த உலகம் இதுவரைக்கும் அறியாது. அந்த தனிமையின் கண்ணீர் உங்களை உள்ளுக்குள்ள புண்படுத்தி உங்களுக்கு தேவையில்லாத கவலைகளையும் கஷ்டங்களையும் இதுவரைக்கும் தேடி கொடுத்து கொண்டேதான் இருந்தது. உங்க வாழ்க்கையில நண்பர்களால் ஏற்பட்ட ஏமாற்றங்கள் இன்னும் இருந்து கொண்டேதான் இருக்கும். நண்பர்கள் தான் நமது உலகம், நட்புக்காக நாம் எதையும் செய்வோம் என்று நீங்கள் சில நண்பர்களை தூக்கி வைத்து உங்க வாழ்க்கைக்குள்ள நீங்க கொண்டாடினீங்க. அவர்களுக்கு ஒரு கஷ்டம் என்றால் உங்களுடைய பணத்தையோ நேரத்தையோ பார்க்காமல் முன்னின்று நீங்க உதவியும் செய்து கொடுத்தீங்க. ஆனா அந்த ஒரு நட்பு வட்டமே உங்களுக்கு ஒரு பெரிய ஏமாற்றத்தை கொடுத்தது. அதை நீங்கள் ஒருபோதும் நினைத்திருக்க கூட மாட்டீங்க. இந்த ஒரு இடத்திலிருந்து இப்படிப்பட்ட ஒரு ஏமாற்றம் ஏற்படும் என்று அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஒரு ஏமாற்றமும் ஒரு சில உறவுகளும் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு பிரிந்திருக்கும். உங்களிடம் பணம் இருந்த வரைக்கும் உங்களால் அவர்களுக்கு உதவி தேவைப்பட்ட வரைக்கும் உங்க கூடவே இருந்திருப்பாங்க. உங்களின் கடினமான காலத்தில் உங்களுடைய பொருளாதார நிலைமையானது சற்று சரிந்த போது அப்படியே மாயமாக மறைந்து உங்களுக்கு கவலைகளை ஏற்படுத்தினாங்க. உங்களை ஒரு பொழுதுபோக்கிற்காக பயன்படுத்தி அந்த நண்பர்கள் விலகி சென்ற போது மனிதர்களின் மீதான நம்பிக்கையே உங்களுக்கு உடைந்து போயிருக்கும். ஒரு அனுபவங்களும் இந்த மாதிரியான அனுபவங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருந்து உங்களுக்கு கவலைகளையும் கஷ்டங்களையும் இன்னும் தேடி கொடுத்து கொண்டே தாங்க இருக்கும்.
நான் இப்பொழுது கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். இனிமேல் வரக்கூடிய நாட்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எப்படி இருக்கும், எந்த அளவுக்கு மாற்றங்கள் கிடைக்கும் என்பதை அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களுடைய குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சியானது ஏற்படும். அனாதை உணர்வானது நீங்கி ஒரு பாச பிணைப்பு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களுடைய குடும்பத்தினால் உங்களுக்குள்ள கிடைக்கும். குடும்ப பொறுப்பு சுமையால் ஒட்டுமொத்த குடும்பத்தின் பாரமும் உங்களுடைய தோள்களில் தான் விழுந்து கிடந்திருக்கும். அதனால யாரிடம் எப்படி பேசுவது, யாரிடம் இந்த மாதிரியான வார்த்தைகளை விடுவது என்று தெரியாமல் உணர்ச்சி ரீதியாக நீங்கள் பேசியிருப்பீங்க. சில வார்த்தைகளை அத்தனையுமே செய்தோம், நீ எங்களுக்கு என்ன செய்தாய் என்று அபாண்டமான பழி சுமந்த நிலைமையானது மாறப்போகிறது. வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் குடும்ப உறுப்பினர்கள் தங்களுடைய தவறுகளை உணர்ந்து கொண்டு உங்களுடைய தியாகத்தை மதித்து உங்களிடம் பாசத்தை காட்டவோ ஆரம்பிப்பாங்க. ஆனால் இதுவரைக்கும் உங்களுக்கு பாசத்தை காட்டியிருக்க மாட்டாங்க. ஆனால் இனிமேல் வரக்கூடிய நாட்களில் பாசத்தை நிச்சயமாக காட்டுவாங்க. கணவன் மனைவிக்குள் இருந்த புரிதல் இல்லாத ஒரு சூழலானது மறைந்து ஒருவரை ஒருவர் ஆழமாக புரிந்து கொள்ளும் பாசமானது மலர்ந்துவிடும். குடும்பத்திற்குள் நான் மட்டும் போராடுகிறேன் என்ற ஒரு இயக்கங்கள் எல்லாமே நீங்கி வீடு முழுவதும் மங்கள ஒளியும் சந்தோஷமும் நிறைந்து உங்களுடைய மனதை மகிழ்ச்சியின் எல்லைக்கு கொண்டு செல்லும் அளவிற்கு நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படும். இதெல்லாம் ஏற்படுகிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். எதிர்பாராத நல்ல வாய்ப்புகளும் உங்களை தேடி வந்துவிடும். வாசலை தேடி வரும் அதிர்ஷ்ட தேவதையின் அற்புதம் இனிமேதான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தெரியும். நீண்ட நாட்களாக காத்திருந்த விசா அனுமதி, பூர்வீக சொத்துக்கள் எதிர்பாராத விலைக்கு விற்பனையாவது, தடைப்பட்டிருந்த பணம் உங்களுடைய கைக்கு தேடி வருவது போன்ற தகவல்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்களில் கிடைக்கும். குரு பகவானின் ஆதிக்கம் பெற்ற உங்களுக்கு இயற்கையிலேயே கிரகிக்கும் திறனும் நிதானமும் அதிகமாகவே இருக்கும். நாளை முதல் மாணவர்கள் கல்வியில ஒரு மிகப்பெரிய சாதனையை படைக்கவோ ஆரம்பிப்பாங்க. கடினமான பாடங்கள் கூட உங்களுக்கு மிகவும் எளிதாக புரிய தொடங்கும். போட்டித் தேர்வுகள், நேர்காணல்கள் போன்றவற்றில் நீங்கள் முதலிடம் பிடித்து சாதனை படைக்கக்கூடிய ஒரு மனிதர்களும் நீங்களாகத்தான் இருப்பீர்கள். வேலை பார்க்கும் நபர்கள் தங்களுடைய திறமைகளை வளர்த்து கொள்ள புதிய தொழில்நுட்பங்களையும் வாழ்வியல் உத்திகளையும் நீங்கள் கற்றுக்கொள்வீங்க. உங்களின் இந்த அறிவு கூர்மையும் நேர்த்தியான திறமையும் உங்களுக்கு ஒரு புதிய அங்கீகாரத்தை நிச்சயமாக தேடி கொடுக்கும். தேடி கொடுத்து போதுமான அளவுக்கு நன்மைகளையும் நல்ல ஒரு பெயரையும் உங்களுக்குள்ள உருவாக்கவும் ஆரம்பிக்கும். திறமைகளை வெளிப்படுத்துவதில் சூழ்நிலையை அறிந்து நீங்கள் செயல்பட்டீர்கள் என்றால் அதில் உங்களுக்கு போதுமான அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். திட்டமிட்ட காரியங்களை எண்ணிய விதத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு நபர்களும் நீங்களாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பீங்க. எதிர்பாராத சில உதவிகள் மூலம் மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாகும். மனதில் எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அதிகரிக்கவும் ஆரம்பிக்கும். மறைமுக எதிர்ப்புகளையும் அறிந்து கொண்டு வாழ்க்கையில என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது என்பதையும் தெரிந்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில வழிநடத்தவும் ஆரம்பிப்பீங்க. உறவுகளிடம் மனமிட்டு பேசுவதன் மூலம் தெளிவுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படும். எனவே மீனம் ராசியில பிறந்த பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு சூழ்நிலையை அறிந்து செயல்படுவது உங்களுக்கு போதுமான அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாகி நல்ல ஒரு நிலைமைக்கு உங்களுடைய வாழ்க்கையை தேடி கொடுக்கும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தெளிவுகள் ஏற்படும். ஆனால் அந்த தெளிவுகளை நீங்க சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். சரியாக பயன்படுத்துவதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கைக்குள் போதுமான அளவுக்கு நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படும். எனவே இதெல்லாம் நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதை நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் நல்லது மட்டுமே நடக்கும். பொறாமை எண்ணம் கொண்டவராக இருக்காதீர்கள். வாழ்க்கையில ஒருபோதும் வெற்றியை காண முடியாது. மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலை ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.